ஹலோ ஆல், வெல்கம் டு யூவி டைரிஸ். இன்றைக்கி நாம் நார்த் இந்தியன் ரெசிபி சிக்கன் லபாப்தார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்காக ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கலாம். அதோட மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கலருக்காக காஷ்மீரி சில்லி, அப்புறமா தயிர் இதெல்லாம் சேர்த்து கலந்து ஒரு 30 minutes ஊற வைக்கலாம். அப்புறம் ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் இது சேர்த்து கூடவே 2 நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆனதும் அது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி, கூடவே ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம மேரினேஷன் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 70 to 80% ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சிக்கன் ஃப்ரை ஆகி முடிஞ்சதும் வெங்காயம் தக்காளி வதக்கி ஆற வச்சதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி கூடவே தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பேனில் பட்டர் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததும் கூடவே இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது உப்பு சேர்த்து கூடவே ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனும் சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நாம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி ஒரு 2 minutes ஆனதும் ஃபைனலாக கசூரி மேத்தி சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்டியான சிக்கன் லபாப்தார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.